நம்ம இந்த வீடியோல ரொம்பவே கியூட்டான ஒரு பார்பி டால் கேக் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரிடியன்ட் எல்லாமே வந்து சூப்பரா ரெடி பண்ணிக்க போறோம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு சாலடை வச்சுக்கோங்க. அதிலே வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ இது மூணுத்தையுமே வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தான் வந்து பண்ணிக்க போகிறேன். இதுவே வந்து நீங்கள் பார்பி டால் கேக்லேயே நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்லேட் கேக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூடயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து நான் இந்த கேக் வந்து முட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் யூஸ் பண்ணி நான் இந்த கேக் வந்து பண்ணிக்க போகிறேன். பட்டர் மில்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். நீங்கள் வந்து பால் நல்லா முன்னாடியே நல்லா காய வச்சு நல்லா ஆற வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து இது மாதிரி 1 கப் அளவுக்கு நல்லா அளந்து எடுத்திருக்கேன். 1 கப் பாலை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பால் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். வினிகர் ஆட் பண்ணாட்டியுமே நீங்கள் ஒரு 1/2 லெமனை கூட நீங்கள் இதுலேயே வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டர் மில்க் வந்து நல்லா திரண்டு வந்துடும். பாருங்க, இப்பவே நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பட்டர் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கும் போது கேக்கோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் கூட நம்ம ஆட் பண்ணி கேக் பண்ணிக்க முடியும். பட் நான் வந்து தயிரை வந்து மோஸ்ட்டாக வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பட்டர் மில்க் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணும்போது கேக் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பட்டர் மில்க்கும் ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஐசிங் சுகர் வந்து பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. 1/2 கப் சர்க்கரைக்கு நமக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ரொம்பவே சூப்பரான ஐசிங் சுகர் வந்து கிடைச்சிரும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் வந்து பவுடர் பண்ண சுகரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஐசிங் சுகரும் நல்லா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து ரொம்பவே மெயினான ஒரு இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். பட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 80 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துட்டு நீங்கள் பட்டரை அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. இது மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பவுடர் சுகர் இல்லைனா ஐசிங் சுகர் இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டேரெக்டாக 1/2 கப் சர்க்கரையை கூட நீங்கள் பவுடரே பண்ணாமல் டேரெக்டாக ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். பட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து நல்லா கரைஞ்சி வராது. நல்லா நுரப்போங்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ இதெல்லாம் மொத்தமாக 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று பட்டர் மில்க், அப்புறம் பவுடர் சுகர், அடுத்து இதிலே வெண்ணிலா எசன்ஸ். இது 3 ஆட் பண்ணின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம உருக்கி வச்சுருந்த பட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டரை ஒரு சின்னதாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த பேட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக, எல்லாமே இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டரோடு சேர்த்து அந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக மாவு, அது கூடயே பட்டர், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி மாவோட அந்த பட்டரை முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கடைசியில் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த பட்டர் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கிடைக்கும். நீங்கள் பட்டருக்கு பொதுவாக நீங்கள் டைரெக்டாக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான். வந்து ஆயில் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேக் பேட்டரில் அந்த பட்டர் வந்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் இந்த பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பட்டரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம கேக் பண்ணுறதுக்கு பேட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
இப்போ நான் வந்து 2 மோல்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்பி டால் கேக் உடைய அந்த ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு சின்னதாக மேலே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மோல்டு வந்து நம்ம கடையில் கிடைக்கும். இது வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது, இது வந்து சின்ன சைஸ்லேயுமே இருக்குது. எனக்கு வந்து பெரிய சைஸில் வந்து இந்த பார்பி டால் கேக் பண்ணுறதுக்கு இந்த மோல்டு வந்து நான் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து சின்ன சைஸ்லேயே வந்து வாங்கியிருக்கேன். கீழே வந்து நல்லா அந்த ட்ரெஸ்ஸோடைய எட்ஜ் வந்து நல்லா அழகாக பெருசாக வர்றதுக்காக ஒரு ரவுண்டு டின்னும் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் மொத்தமாக வந்து 2 டின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்ககிட்ட வந்து நார்மல் ரவுண்ட் டின்னு தான் இருக்குனாலும் நீங்கள் ரவுண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு முக்கோணமாக உள்ள ஒரு கேக் டின் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது வந்து எல்லா பேக்கிங் ஷாப்லேயுமே வந்து இந்த மோல்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நான் வந்து பட்டர் ஷீட் வந்துமே எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கவே போகிறதில்ல. டேரெக்டாக வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெயோ பட்டரோ எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சமாக வந்து மைதா மாவு ஆட் பண்ணி எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த லாக்டவுனில் வந்து பட்டர் ஷீட்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். நீங்கள் பட்டர் ஷீட்டே எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக என்ன கேக் வேணாலும் இந்த மெத்தடில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து 2 மோல்ட்லேயுமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விடணும். ஸோ நான் மொத்தமாக 2 பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம எப்பயுமே குக் பண்ணுற அதே மெத்தட் தான். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு 10 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். கடாய் வந்து நல்லா கனமாக இருக்க கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்கள் வந்து ஒரு லேயர் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுப்பில் பண்ணும்போது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு அது பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். இதுவே வந்து நீங்கள் அவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவனை வந்து ஒரு 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அதே 180 டிகிரியில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிரும். ஸோ பாருங்கள், நான் வந்து நல்லா 2 கேக்கையுமே நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வந்து முக்கோணமாக இருக்க இந்த கேக் டின்னு பாருங்கள், நல்லா வந்து கேக் வெடிச்சு வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நல்லா மேலே ஒரு லேயர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரவுண்ட் கேக்கும் வந்து நல்லாவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதில் மேலே உள்ள லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பேஸும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு பேஸும் நமக்கு ரெடியாக இருக்குது. ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். 3 லேயர் கேக்காக பண்ணிக்க போகிறேன். ஸோ மேலே உள்ள ஒரே ஒரு லேயரை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 3 லேயர் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரப்போலைட் பிராண்டில் விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா சில்லாக இருக்கிற ட்ரப்போலைட் விப்பிங் க்ரீம். இதை வந்து நல்லா ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட வந்து நீங்கள் வந்து பவுடர் சுகரோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த பவுலை நம்ம இந்த மாதிரி நல்லா தலைகளாக திருப்பி பார்த்தா கூட அது ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்டிஃபாக வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இந்த பார்பி டால் கேக்கை ஒரு 2 கலர் மெத்தடில் நான் பண்ணிக்க போகிறேன். ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நான் வந்து ட்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இது 2ஆக பிரித்து எடுத்துக்க போகிறேன். 2ஆக பிரித்து எடுத்துகிட்ட அப்புறம் ஒரு பார்ட்டில் நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பார்பி கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கேக்கும் ரெடியாக இருக்குது, க்ரீமும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேக் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கேக் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வச்சுட்டு அதிலே வந்து சுகர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மலாக வந்து சர்க்கரையை தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து சுகர் தண்ணி மாதிரி நம்ம இதில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கேக் ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணிட்ட அப்புறம், அதாவது சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிட்ட அப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக க்ரீம். ஏன்னா நம்ம மொத்தமாக நிறைய க்ரீம் யூஸ் பண்ணி தான் வந்து மொத்த கேக்குமே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் லேயர்ஸ் வந்து நிறைய க்ரீம் வச்சு ஃபில் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சமாக க்ரீம் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே ப்ரொசீஜரை நான் அடுத்து செகண்ட் லேயரும் வச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணி அடுத்து இதுலேயே வந்து
கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி கடைசியாக மேலே ஒரு லேயர் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பக்கமுமே க்ரீமை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக க்ரீமை அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லாவே செட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக டிசைன் பண்ணும்போது நமக்கு மெல்ட் ஆகாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம 1/2 hourக்கு அப்புறம் நம்ம வந்து பைப்பிங்கில் வந்து இந்த க்ரீம் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்பியோடைய ட்ரெஸ் வந்து டபுள் ஷேடில் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுக்காக நான் வந்து 2 கலர் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலர் வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபுல்லாகவே வந்து பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தமாக என்கிட்ட ஒரு ஒயிட் கலர், ஒரு ப்ளூ கலர், அப்புறம் 2 ஷேடில் உள்ள ஒரு பைப்பிங் பேக் நான் மொத்தமாக நான் 3 பைப்பிங் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பார்பி கேக்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்பவே அழகான பார்பிஸ் வந்து நம்ம கடையில் கிடைக்கும். நான் வந்து நல்ல ஒரு பிரின்சஸ் தீமில் நல்ல ஒரு அழகான ஒரு பார்பி வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த பார்பி போட்டிருக்க ஹேர் ஸ்டைல் வந்து நானே பண்ணது. அதே மாதிரி கையில் போட்டிருக்க பேங்கிள் கூட அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் தான். அது அழகாக வளையல் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்பியோடைய ட்ரெஸ்ஸை வந்து சூப்பராக டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பார்பியை அழகாக சென்டரில் வந்து பார்த்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து சூப்பராக வருமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் டபுள் ஷேடு யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டபுள் ஷேடை வச்சு நான் ஜஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸு கீழே ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி லைட்டாக டிப் பண்ணி எடுக்கிறோம். அப்படி பண்ணும்போது நல்லா அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளார் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஃபுல்லாகவே ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது ஒரு சின்ன சைஸில் ஒரு ஸ்டார் நாசல், அதை வந்து நம்ம நல்லா டிப் பண்ணி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இது மொத்தமாகவே உங்களுடைய க்ரியேட்டிவ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எந்த காம்பினேஷனில் எப்படி போடணுமோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். மெயினாக ரொம்பவே அழகாக பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் நாசில் நமக்கு இருந்தாலே போதும். சின்ன சைஸில் ஒரு ஸ்டார் நாசிலும் ஒரு பெரிய சைஸில் ஒரு ஸ்டார் நாசிலும் இருந்தாலே நமக்கு போதும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ப்ளூ கலர் வந்து வச்சு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷிங்காக வந்து ஒயிட் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே டிசைன் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பார்பியோடைய ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருச்சு. இப்போ ஃபினிஷிங்காக லைட்டாக வந்து சுகர் பால்ஸ் வந்து நான் எல்லா பக்கமுமே சின்னதாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ கடைசியாக வந்து பார்பிக்கு செயின் மட்டும் நம்ம இன்னும் போடாமல் இருக்கோம். அந்த செயினையும் நான் போட்டுறேன். ஸோ இப்போ அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவே இந்த டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஆஸ் அ பிகினராக இருக்கிற நீங்கள் கூட இந்த பார்பி டால் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரொம்பவே க்யூட்டாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கேக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மனசே வராது யாருக்கும். பட் ஸ்டில் இது கேக் அப்படின்றதால நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இதை கட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான ரொம்பவே சூப்பரான கேக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து கேக் வந்து நம்ம லேயர்ஸில் வந்து நிறைய க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணலை. உங்களுக்கு வந்து இன்னும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா லேயர்ஸ் தெரியறதுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா க்ரீம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பீஸ் கூட நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ரொம்பவே க்யூட்டான ஒரு பார்பி கேக்கு. நீங்கள் யாருக்காவது வந்து பார்பி கேக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, இல்லை உங்களுடைய கிட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே சர்ப்ரைஸ் கொடுக்கணும், உங்கள் பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், நீங்களே வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்பி டால் கேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணாமல் நீங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கூட நீங்கள் சாக்லேட் கேக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணாலுமே அது ஃபைனல் டச்சில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக ரொம்பவே க்யூட்டாக தான் வரும். ஸோ இந்த பார்பி டால் கேக் வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.